ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் இருங்க, சேஃப்டியாக இருங்க. வெளியே போகும்போது மாஸ்க்கு க்ளவுஸு கண்டிப்பாக போட்டுட்டு போங்க. அடிக்கடி சானிடைசரோ இல்லை சோப்போ போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. இது எல்லாமே நம்மளோட சேஃப்டிக்காக தான். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ் அரசுக்கு இந்த சின்ன அறிவு கேட்ட சில கேள்விகளை கேட்க போறேன். டீ கடையை திறந்தா கொரோனா வந்துடும், கோயிலை திறந்தா கொரோனா வந்துடும், மசூதியை திறந்தா கொரோனா வந்துடும், சர்ச்சு திறந்தா கொரோனா வந்துடும்ல, வேலை செய்யற ஆபீஸ் திறந்தா சமூக இடைவெளி கெட்டு போயிடும், நாங்க படிக்கிற ஸ்கூல் திறந்தா கொரோனா வந்துடும்யா, காலேஜ் திறந்தா கொரோனா வந்துடும்ல. ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? இதெல்லாம் திறந்தா கொரோனா வந்துருந்தீங்களே சார். இப்ப மதுக்கடை திறந்து இருக்கீங்களா, அப்ப கொரோனா வராதா? ஏன் சார் டூ வீலர் டபுள் ஸ்பீட்னா சமூக இடைவெளி கெட்டு போயிடும்ன்றீங்க. இந்த மாதிரி வரவங்களை குடிச்சு அபராதம் வாங்குறீங்க, வழக்கு பதிவு பண்றீங்க, 10வது வந்து சீஸ் பண்றீங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. பொது இடத்துல கூட்டம் கூட்டினா கொரோனா வந்துடும். ஏன் சார் பொது இடத்துல கூட்டம் கூட்டினா தப்புன்றீங்க? அத்தியாவசிய தேவைக்கு கடையில கூட்டம் கூட்டினா தப்புன்றீங்க. இப்ப இந்த சட்டங்கள்லாம் நீங்களே போட்டுட்டு இப்ப அந்த சட்டத்தை உடைக்கிற மாதிரி நீங்களே மது கடையை திறக்கிறீங்களே சார். அதுவும் இல்லாம கூட்டத்தை கூட்டி சமூக இடைவெளியை சிதைக்கிறீங்க. பிரதர், ஸ்டாப் ஸ்டாப். ஓ லெவலுக்கு இல்லாட்டினா கூட எங்களுக்கு வெக்க வெள்ளரிக்கா சூடு சுரக்கான்னு நிறைய விளைஞ்சு போய் கிடக்கு. சாதாரண மக்கள் தப்பு பண்ணா தண்டிக்கிறீங்க. 144 தடையை மீறினா அபராதம் பண்ணுவீங்க. இன்னைக்கு இந்த அரசாங்கமே தப்பு பண்றதுன்னா யார் யார் சார் அபராதம் வாங்குவா? நான் ஓவரா போறேன். இந்த பேட்டைக்கே நான் தான் வாத்தியார். வந்தாலும் சும்மா அட்வைஸா அள்ளி விட்டுட்டீங்கன்னா சாதாரண மக்கள் தப்பு பண்ணா அரசாங்கம் நீங்க தண்டிக்கிறீங்க. அரசாங்கமே தப்பு பண்ணா யார் சார் தண்டிப்பா? மாட்னாடா மானஸ்த. அவ்வளோ ஏன் சார் இஃப்தார் சமயத்துல கூட மசூதியை திறக்கிறதுக்கு அனுமதி இல்ல? இவ்வளவு கூட்டமா கூடுறாங்களே சார் மதுக்கடையில, அதுக்கு மட்டும் அனுமதி கேட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்களே சார். இதெல்லாம் நியாயமா இருக்கா சார்? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? ஏன் சார் எனக்கு ஸ்கூலுக்கு போற வயசு சார், என்னெல்லாம் மதுக்கடையை பத்தி பேச வச்சிட்டீங்களே சார். தமிழ்நாட்டுல யாராவது ஒரு மக்கள் உங்க வீட்டுக்கோ இல்ல உங்க ஆபீஸ்க்கோ வந்து ஐயா சாமி மதுக்கடை திறந்தாங்கன்னு கேட்டாங்களா? இல்லையே. தம்பி, என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேக்குறியா? 44 நாள் சும்மா தானே சார் இருந்தாங்களே, நீங்களே உங்களுக்கு குடிக்கு அடிமையாக்குறீங்களே சார். சிந்தனை எத்தனை அளவு இந்த பிஞ்சு உள்ளத்தில் போராடி இருந்தால் இத்தனை அளவு வேதனை சொல் வெளிவரும். ஓட்டு போடுற வயசு கூட இல்லையா சார் எனக்கு. என்னெல்லாம் அரசியல் பத்தி பேச வச்சீங்க சார். என்ன கொடுமை சார் இது. சூப்பர் சார் ரஜினி சொன்ன மாதிரி அடுத்த முறையும் நீங்க ஆட்சிக்கு வரணும்னா தயவு செஞ்சு இந்த ஊரடங்கு சமயத்துல மதுக்கடையை திறக்கிற முடிவை தயவு செஞ்சு கைவிட்டுருங்க. அதான் நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யற மிகப்பெரிய நன்றி கடன். தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. இது எப்படி இருக்கு? நன்றி, வணக்கம்.